ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு மை சேனல். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் இருக்கும். சாரி ஃபார் டிலே. டெய்லி வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறத நினச்சிட்ருப்பேன். பட் ஆனால் எனக்கு டைம் கிடைக்கிறதில்ல. ஒர்க்குக்கு போயிட்டு வந்து குழந்தைங்களும் பார்க்குறதுனால. ஸோ இன்றைக்கி தான் கொஞ்சம் டைம் கிடச்சின்னு சொல்லிவிட்டு இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நைட் டைமில் தான். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சிஸ்டர். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சீக்கிரம் முடிக்கணும்னு பார்க்குறேன். பட் ஆனால் அந்த மட்டும் கொஞ்சம் போயிட்டே இருக்குல்லன்னு தான் 18 வரைக்கும் இருக்குது. இப்போ தான் 8 நம்ம இன்றைக்கி 8 முடிச்சிடும். 8.3 முடிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் 9 ஸ்டார்ட் ஆகும். 9 10 11 12 சொல்லிட்டு 18 வரைக்கும் இருக்குது. ஸோ ஈங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. என்னமோ சும்மா ஜஸ்ட்டு வாஸ்து விட்டுட்டு போனால் அது நல்லா இருக்காது. எனக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை கொஞ்சம் சொல்லும்போது கொஞ்சம் படிக்கிறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒவ்வொன்றா போய் நம்ம ரெஃபர் பண்ண தேவையில்ல. அதுக்காக தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இந்த பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி முக்கியமாக இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு பேக்கெட் டைரி, ஒரு டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், திடீர்னு ஒரு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும், ஒரு ஸ்கூல் கேம்புக்கு போகிறோம், ஏதோ சம்திங் நம்மளை பேச சொல்லுவாங்க. நிறைய இடத்துல நம்ம ஒரு பேஷண்ட் சப்போர்ட் குரூப் பண்ணும்போதாக இருக்கட்டும், ஒரு ஹெல்த் மேலே பண்ணும்போதாக இருக்கட்டும், ஒரு பேஷண்ட் அட்வைஸ் கொடுக்கும்போதாக இருக்கட்டும், இது ஒரு பேக்கெட் ஹெல்த் டிப்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு ஜென்ரல் ஹெல்த்துங்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம், 8 கிளாஸ் ஆஃப் வாட்டர்ஸு, 7 to 9 ஹவர்ஸ் வந்து தூங்குங்க. இது வந்து ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருக்காக பேஷண்ட்ஸ் எதுக்கு வராங்க அப்படின்னா, நோயாளிகள் மட்டும் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருக்கு வரணுங்கிறது அவசியம் கிடையாது. நோயாளிகள் இல்லாதவர்களும் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருக்கு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட அட்டண்டர்ஸ் வருவாங்க. ஸோ ஃபர்தராக அவங்களுக்கு எந்த நோயும் வராமல் இருக்கிறதுக்காகவும் கூட நம்ம அட்வைஸ் கொடுத்துட்ருக்குறோம் அந்த இடத்துல. ஸோ அதுதான் நல்ல வாழ்வு மையம். நல்லா அவங்களோட வாழ்வு வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டருக்கு நம்ம தமிழ்நாட்டு லெவலில் ஓப்பன் பண்ணி இப்போ நிறைய எம்எல்ஹெச்பிஸ் போஸ்டிங்கில் இருக்கிறோம். அர்பன் சைடில் பார்த்திங்கன்னா அர்பன் ஹெல்த் அண்ட் வெல்னஸ் சென்டர் சொல்லிட்டு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ வர பேஷண்ட்ஸ்க்கு நம்ம என்ன மாதிரியான ஹெல்த் டிப்ஸ் கொடுக்கணும், இதை பார்த்துட்டு இதுக்கு அப்புறம் அப்படியே அதுக்கு ஆஸ் யூஷுவல் ஈக்குள்ளே போயிடலாங்க. ஜென்ரல் ஹெல்த்துக்கு என்னென்ன டிப்ஸ் கொடுக்குறோம். டெய்லி வாக்கிங்ஸு, ஆஃப்டர் மீலுக்கு அப்புறம் 10 மினிட்ஸ் கம்பல்சரி வாக் பண்ணணும். ஹேண்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிஃபோர் ஈட்டிங், லிமிட் ஸ்க்ரீனிங் டைம் பிஃபோர் பெட், ஈட் 1 ஃப்ரூட்ஸ் எவ்ரி டே. ஓரல் ஹெல்த்து, ஸோ இன்றைக்கி இம்பார்ட்டன்ட் நான் பார்த்திங்கன்னா ஓரல் ஹெல்த்தை பற்றி தான் பார்க்குறோம். ஸோ ஓரல் ஹெல்த்துக்கு என்ன மாதிரியான கொடுக்குறோம். ப்ரஷ் ட்வைஸ் டெய்லி, சேஞ்சஸ் டூத் பேஸ்ட் எவ்ரி 3 மந்த்ஸு. ஃபியாசி டெய்லி. ஃபியாசி அப்படிங்கிறது என்னென்னா பல்லுக்கு இடையில் இருக்கக்கூடிய அழுக்குகளை வந்து சுத்தம் செய்கிறது தான் ஃபியாசி. ஒரு சில இடத்துல இதில் கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. நியூட்ரிஷன் வந்துட்டு என்ன கொடுக்கணும், அவாய்ட் ஃப்ரைடு பேக்கடு ஃபுட்டு, க்ரீன் லீஃப் வந்து நிறைய இடத்துக்கு சொல்லணும். இது ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், நம்ம இதை தான் சொல்லிகிட்ருக்கோம். பட் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டுக்காக சொல்கிறேன். மென்டல் ஹெல்த் என்ன கொடுக்குறோம், டாக் அபவுட் சம்ஒன் வென் ஸ்ட்ரெஸ். யாராவது நம்மக்கிட்ட டிப்ரெஷனோடு வராங்க, ஸ்ட்ரெஸ்ஸோடு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசணும். டேக் 5 டீப் ப்ரீத் சக்ஸஸ்ஃபுல் மூமெண்ட். ஸோ அவங்க ஒரு டென்ஷனாக இருக்கும்போது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நல்லா ப்ரீத் பண்ண 5 டைம்ஸ் சொன்னீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அப்புறம் ஓரல் ஹெல்த் ரிப்பீட்டடாக சில பாயிண்ட்ஸ் வந்துருக்கு. ஐ ஹெல்த்துக்கு என்ன பண்ணுவோம், 20-20-20 ரூல். எவ்ரி 20 minutes லுக் 20 feet away from that 20 seconds. ஸோ இந்த 20-20ங்கிறது ஒன்றும் இல்லைங்க. 20-20-20 ரூல் அப்படிங்கிறது ப்ரிவென்டிங் ஐ ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கிறதுக்காக 20-20 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இம்ப்ரூவிங் த ஐ ஹெல்த். நம்ம ஐ ரிலேட்டடாக இருக்க ஒரு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்கணும், இந்த பாயிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, டேக் 20 செகண்ட் ஐ பிரேக். ஒரு சிஸ்டத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா ஒரு 20 செகண்ட் வந்துட்டு ஐ பிரேக் எடுத்துகிட்டு சிஸ்டத்தையே ரொம்ப நேரமே பார்த்துட்ருக்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஐ ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகும். ஸோ 20 மினிட்ஸு எவ்ரி 20 மினிட்ஸ்க்கு 20 செகண்ட் பிரேக் எடுத்துகிட்டு 20 ஃபீட்டில் இருக்கக்கூடிய ஏதோ சம்திங் ஒரு பொருளை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா 20-20-20 மினிட்ஸ் லுக்கு 20 feet 20 செகண்ட்ஸ் நம்ம வந்து பார்க்கணும். அவாய்ட் ரப்பிங் ஐஸ். ரொம்ப ஐயை வந்து நம்ம ரப் பண்ணக்கூடாது டர்ட்டி ஹேண்டை வச்சு. அப்புறம் யூஸ் சன்கிளாஸஸ் இன் சன்லைட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா சன்கிளாஸஸ் யூஸ் பண்ணிட்டா ஐக்கு வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். அப்புறம் நியூட்ரிஷன் ஆஸ் யூஷுவல் ஸ்லோவாக சாப்பிட்ணும். கட் டவுன் சுகர், ஸ்வீட் அவுட் சைடு, ஹார்ம்ஃபுல் இன்சைடு. ஸோ சுகர் வந்து நிறைய எடுத்துக்கக்கூடாது. ஆல்ரெடி அதில் சொல்கிறது தான். மென்டல் அண்ட் சைல்டு ஹெல்த் கேரில் மெட்டர்னல் அண்டு சைல்டு ஹெல்த் கேரில் நம்ம என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெஸ்ட் ஃபீடிங் 6 months கம்பல்சரி வந்துட்டு ப்ரெஸ்ட் ஃபீடிங் கொடுக்கணும். ட்ராக் ஆல் சைல்டு வேக்சினேஷன் போட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் பேஷண்ட்கிட்ட. ஓகேங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 8.3 ஓரல் ஹெல்த்துக்கு ரிலேட்டட் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்ன கேட்பாங்க. இன்றைக்கி அடுத்து 8.3 பற்றி பார்க்கலாங்க. 8.3ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டாஃப் இஸ் அவேர் அபவுட் ஓரல் ஹெல்த் கண்டிஷன், ப்ரைமரி மேனேஜ்மெண்ட், ரெஃபரல் சர்வீசஸ். நெக்ஸ்ட் லெவலில் அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா,
ஓரல் ஹெல்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓரல் ஹெல்த்தில் என்ன மாதிரியான நம்ம அவேர்னஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்மகிட்ட கேட்பாங்க. ஆஸ் த ஸ்டாஃப் அபவுட் காமன் ஓரல் எலிமெண்ட்ஸ், their cardinal signs, symptoms, its primary management, tooth decay, discolorations, hole, sensitivity, pain and swelling, pus, gum disease, foul smell, bleeding, loose teeth, swollen gums, dental fluorosis, white, yellow, brown, discolored patches on teeth. Treatment after symptomatic relief, HWCs, refer to dentist, to community health center, district hospital. Malocclusions, reverse bites, producing forwardly placed teeth, spacing between the teeth. Treatment பார்த்தீங்கன்னா cessation of the habits such as the thumb sucking, mouth breathing, refer to district hospitals. Cleft lip to cleft palate, split lip cap palate, inability to feed the baby, refer to dentist, district hospital. Oral cancer, white red patches, non-healing ulcers, reduced mouth opening challenge, voice in lump in neck, burning sensations, inability to eat spicy food, uses CBAC form, it's filled in case of, refer to the appropriate level. ஸோ இதை ஜஸ்ட்டு படித்து வச்சுக்கோங்க. இதில் வந்து சைன்ஸ் இருக்குது, சிம்டம்ஸ் இருக்கும். சப்போஸ் ஒரு டூத் கேவோட வந்துச்சு அப்படின்னா டிஸ்கலரேஷன் இருக்கும், அந்த ஹோல் சென்சிட்டிவ் பெயின் இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ஸ்வாலிங் இருக்கும், பஸ் இருக்கும். கம் டிசீஸ்னால் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? ஃபவுல் ஸ்மெல் இருக்கும், ப்ளீடிங் இருக்கும், லூஸ் டீத் இருக்கும், ஸ்வெல்லன் கம்ஸ் இருக்குது. டென்டல் ஃப்ளூரோசிஸ்க்கு என்ன மாதிரி ஒயிட், எல்லோ கலரில், ப்ரௌன் கலரில் டிஸ்கலரேஷன்ஸ் பேச்சஸ் வந்து டென்டல் காரியஸில் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஆஃப்டர் சிம்டமேட்டிக் ரிலீஃப் ஹெச்டபிசிஎஸ். சப்போஸ் சிம்டமேட்டிக்காக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு ரிலீஃப் ஆயிடுச்சு பெயின் அப்படின்னா ஹெச்டபிசிஎஸில் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். சப்போஸ் அவங்களுக்கு ஃபர்தர் ரெஃபரல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டென்டிஸ்ட் நமக்கு கம்யூனிட்டி ஹெல்த் சென்டரில் எல்லாருமே அப்கிரேடட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் சொல்லுவாங்க. எல்லா அப்கிரேடட் ப்ரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் ஒரு டென்டிஸ்ட் அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம். டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைனா நியர்பை இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட் ரெஃபர் பண்ணுறோம். மாலோக்ளூஷன் இருக்கலாம், ரிவர்ஸ் பைட், ப்ரொடியூசிங் forwardly placed teeth, spacing fed bean teeth. ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம்? செசேஷன் ஆஃப் த ஹேபிட்ஸ், அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் செசேஷன் ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். தம் சங்கிங், மவுத் ப்ரீத்திங், ரெஃபர் டு த டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ கிளெஃப்ட் பேலட் அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தாலும் நம்ம ரெஃபர் பண்ணுறோம். ஓரல் கேன்சருக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும்? ஒயிட் ரெட் பேச்சஸ், நான் ஹீலிங் அல்சர்ஸ், ரெடியூஸ்டு பிளட் மவுத் ஓப்பனிங், சேஞ்சஸ் ஆஃப் ஒயிட்ஸ், லம்பிங் நெக், burning sensations, inability to eat spicy. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஏதாவது கேட்பாங்க, இல்லைனா இந்த ஃபுல்லாக வந்துட்டு வாட் இஸ் த ஸ்டாஃப்னஸ் அவர் அபவுட் த ஓரல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ப்ரைமரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. நம்ம சொல்கிறோம் எல்லா ஆன்சர் சொல்லிட்டாலும் ஒரு 4-5 ஆன்சர் சொல்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்க்ரீனிங் ஆஃப் த ஓரல் ஹெல்த் கண்டிஷன்ஸ் டன் அஸ் ப்ரோட்டோகால் படி எப்படி நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறீங்க ஓரல் ஹெல்த்னு கேட்குறாங்க. ஃபில்லிங் த சிபிசி கம்யூனிட்டி பேஸ்டு அசஸ்மெண்ட் செக்லிஸ்ட்டில் மோர் தென் 30 இயர்ஸ் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்ஸும் நம்ம அதில் அசஸ்மெண்ட் பண்ணுறோம். செக் ரெக்கார்ட் ஸ்க்ரீனிங் இஸ் நாட் லிமிட்டட் அப் டு த ஓரல் கேன்சர்ஸ், ஷுட் பி இன்க்ளூட் த அதர் டென்டல் கண்டிஷன்ஸ். ஓரல் கண்டிஷன் மட்டும் இல்லாமல் டென்டல் கண்டிஷன்ஸ் எல்லாமே நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணிகிட்ருக்குறோம். செக்கில் லிங்கேஜ் வித் ஆர்பிஎஸ்கே டீம் எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஆர்பிஎஸ்கே டீம் வரும்போது அவங்க கூட சேர்ந்து 0 to 18 இயர்ஸ்க்கு கூடிய குழந்தைங்களையும் நாங்கள் பார்க்குறோம். ரெஸ்ட் 18 to 29 இயர்ஸ் அண்டர் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்க்ரீனிங்ஸ், அவங்களையும் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்க்ரீனர்ஸ்னு நாங்கள் கொண்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அபவ் 30 இயர்ஸ்க்கு சிபிசி ஃபார்ம் மூலமாக நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். ஸ்டாஃப் இஸ் அவர் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் ஃபார் டென்டல் எமர்ஜென்சிஸ். டென்டல் எமர்ஜென்சிக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறாங்க. டென்டல் எமர்ஜென்சி நம்மக்கிட்ட என்ன வருவாங்க? ஸோ நம்மக்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பெயின் இருக்கும், ரொம்ப சிவியர் பெயினாக இருக்கணும், ஸ்வெல்லிங் இருக்கும், ஆப்சஸ் இருக்கும், டூத் இன்ஜுரி இருக்கும், நான் ஹீலிங் அல்சர்ஸ், அன்கண்ட்ரோல்டு ப்ளீடிங் ஃப்ரம் த கம்ஸ், எக்ஸ்ட்ராக்ஷன் சைட் ட்ரீட்மெண்ட், சிம்டமேட்டிக் ரிலீஃப் அட் த ஆயுஷ்மான் ஆரோக்கியமெண்டட், ரிலீஃப் டு த டென்டிஸ்ட், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப சிவியர் பெயினோட வராங்க, ஒரு ஸ்வெல்லிங்கோட வராங்க, ஒரு ஆப்சஸ் இருக்கும் பேஷண்ட்டுக்கு, ஒரு டூத் இன்ஜுரி இருக்கும், நான் ஹீலிங் அல்சர்ஸாக கூட இருக்கும், அன்கண்ட்ரோல்டு ப்ளீடிங் இருக்கும், அந்த கம்ஸில் இருக்கும், எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் ஆஃப் சைட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சிம்டமேட்டிக்காக ரிலீஃப் ஆகலை பேஷண்ட்டுக்கு அப்படிங்கும்போது நம்ம கம்யூனிட்டி ஹெல்த் சென்டருக்கும் டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் நம்ம வந்து ரெஃபர் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் ப்ரொமோஷன் சப்போர்ட்டிவ் ஆக்டிவிட்டீஸ் என்ன கொடுக்குறீங்க? ஓரல் ஹெல்த்துக்கு எஜுகேஷன்ஸ் கொடுக்குறோம், டயட்ரி அட்வைஸ் கொடுக்குறோம், ஓரல் ஹைஜீன் கொடுக்குறோம், ப்ளஸ் டொபக்கோசஸ். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஓரல் ஹெல்த்துக்கான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 4 பாயிண்ட் நம்ம அவங்கள்ட்ட சொல்கிற மாதிரி இருக்கும்.
ஸோ இப்போது அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி என்னோடய ஹச்சிசியில் ஒரு ஐஇசி ஒட்டி வச்சுருக்கேன். 8th step of how to examine the oral cancer. ஸோ ஓரல் கேன்சர் நம்ம பார்க்குறோம். ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டார்ச் லைட் வச்சு க்ளவ் போட்டு நம்ம பார்க்கும்போது பேஷண்ட்டோட எந்தெந்த சைட்டை பார்க்கணும் அப்படிங்கிறது சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த 8 steps ஆஃப் ஓரல் கேன்சர் ஸ்க்ரீனிங். ஓரல் கேன்சர் ஸ்க்ரீனிங்கோட 8 steps பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி தான் நம்ம க்ளவ் நல்லா போட்டுட்டு மியூக்கஸா அண்டு ஜிஞ்சிவா ரெண்டுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஏதாவது லீஷன்ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு, ஒயிட் பேட்சஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கேன்சர் வந்து நம்ம சஸ்பெக்ட் பண்ணுற பிளேசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிப்பில் நல்லா எலிவேட் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும், அந்த லிப் சைடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ஓரல் கேன்சர் ஸ்க்ரீனிங் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கல் மிக்கோசாவில் எதுவும் இருக்குதான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். அதோட போஸ்டீரியர். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா டீத்துக்கு ஃப்ரண்ட் ஆன்டீரியர் ஜிஞ்சிவா எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பார்க்கணும். க்ளவுஸ் வச்சுட்டு பேஷண்ட்டோட வாய் நல்லா ஓப்பன் பண்ண சொல்லிவிட்டு இந்த மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹார்ட் பேலட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு விசிபிளாக தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா டான்சிலர் ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் பேலட். ஸோ அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தோட ஃப்ளோர், நாக்கு நல்லா உள்ளே இழுக்க வச்சுட்டு பேஷண்ட்டோட அந்த டங்கோட ஃப்ளோர் கீழே உள்ள ஸ்பேஸ் வந்து நம்ம பார்க்க வைக்கிறோம். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லேட்ரல் பார்டர் ஆஃப் த டங்கோட லேட்ரல் பார்டர். ஸோ இதுதான் வந்துட்டு 8 ஸ்டெப்பு. ஸோ இந்த ஐஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும், இந்த சேஞ்சஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் நம்ம வீடியோ வந்துட்டு மெடிக்கல் பர்சன் இல்லாமல் நான் மெடிக்கல் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சீரான வெண்ணிற படலம் வழுவழுப்பாக இருந்தால், பிளவுபட்டு காணப்பட்டால், புண்ணாக இருந்தால், ஒயம்பு இல்லா திரளை போன்று இருக்கும். தனியாக தென்படும் வெண்ணிற படலத்தின் இடையே சிவப்பு இடங்கள் தென்படுதல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சஸ்பெக்டட் கேன்சர். ஸோ நம்ம பயாப்சி எடுத்து பார்க்குறோம், கேன்சரான்னு சொல்லிட்டு சஸ்பெக்ட் பண்ணுறோம். சிவப்பு படலம். ஸோ ரெட் சேஞ்சஸ் இப்படி தான் இருக்கும். சிவப்பு படலத்தின் இடையே வெண்ணிற இடங்கள் தென்படுதல், சிவப்பு மற்றும் வெண்படலம், சிறுமணி போன்ற வெண்படலம் இந்த இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் கேன்சராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. கன்னத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் யாராவதுக்கு இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்துட்டு கேன்சருக்கான அறிகுறிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே போல் நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இதோட ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இடையிலேருந்து பார்த்தீங்கன்னா புரியாது. என்குவாஸ்னால் என்ன, என்குவாஸில் இருக்கக்கூடிய அப்ரிவேஷன்ஸு 1, 2, 3, 4ன்னு 5 பார்ட்ஸாக நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் என்குவாஸ் வரவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்காக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் அடிச்சுக்கோங்க. நான் போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடன் உங்களோட மொபைலில் வியூ ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட்.